வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா IRCON இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதாவது ரயில்வே துறை இருக்குது இல்லைங்களா, அது கீழே டிபார்ட்மெண்ட் கீழே வர்றது தாங்க இந்த IRCON நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தாங்க, பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எந்த போஸ்டிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தாங்க இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலயமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 24 ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 13 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 1000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா UR ஆர் OBC கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் 1000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. SC ST EWS எக்ஸ் சர்வீஸ்மென் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெண்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது டீட்டெயில்ஸை வாங்க பார்க்கலாம். இது தாங்க அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு சிக்னேச்சர், அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அதாவது பாதி சிக்னேச்சர் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் மீதி பாதி சிக்னேச்சர் வந்து உங்கள் ஃபோட்டோ மேலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட ஃபுல் நேம்ங்க, உங்களோட ஃபுல் நேம் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே உங்களோட அப்பா பேர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கங்க. அடுத்தது உங்களோட பாலினம், அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து நீங்கள் அங்கே வந்து ஃபில் பண்ணிங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் PW கேண்டிடேட் இருக்கு இல்லையா, அங்கே எஸ் கொடுத்துட்டு அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் அதுக்கு வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர், நீங்கள் அங்கே குடியுரிமை பெற்றிருந்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ, எஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட பிளட் ரிலேஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் யாராவது ரிலேஷன் யாராவது இந்த கம்பெனியில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நேமு, என்ன பொசிஷனில் வந்து என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, அந்த டெஸ்டினேஷன்ன்ற இடத்துல வந்து என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனாக என்னவா ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், அதாவது எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் சென்னையா, கோயம்புத்தூரா, திருச்சியா, கர்நாடகாவா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எழுதிங்க. அடுத்தது அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், லைக் ஃபாதரா ஒரு பிரதரா அப்படி சிஸ்டரா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதிங்க. அடுத்தது உங்களோட ரிலிஜன் கேட்டிருக்காங்க. ரிலிஜனுக்கு அப்புறம் நீங்கள் மைனாரிட்டியான்னு கேட்டிருக்காங்க. மைனாரிட்டினா மைனாரிட்டி எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. அடுத்தது நீங்கள் தற்சமயம் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எழுதிக்கிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா ஆர் PUC ப்ரைவேட் கம்பெனியா அப்படின்ற ஆர் ஆட்டோ பாடிஸா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எது நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் ப்ரைவேட் கம்பெனி PSU இருக்கு இல்லைங்க, அங்கே வந்து டிக் பண்ணிங்க. கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட்ன்ற இடத்துல வந்து டிக் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அடுத்தது உங்களோட கான்டாக்ட் நம்பர், அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் டிடியாக எடுத்து கொடுக்கணும், அதாவது டிமாண்ட் டிராஃப்ட். ஸோ அந்த டிமாண்ட் டிராஃப்ட் டிடி நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்தது அதோட பேங்க் நேமு, அதுக்கான டேட்டில் வந்து டேட் எடுத்திருப்பீங்களே, எந்த டேட்டில் டிடி எடுத்துருக்கீங்களோ அந்த டேட் எது சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னால் நீங்கள் சர்ச்சமே இருக்க இல்லைங்களா, அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எழுதிங்க. அடுத்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி வந்து இந்தியான்னு அப்படின்னு ஃபில் பண்ணிங்க. வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை முடிச்சிருக்கணும். அந்த இதில் வந்து நீங்கள் அந்த மேஜரில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சேலரியாக ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு 40,000லேருந்து 1,40,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் ஆர்
கமிஷனரிங் அண்ட் ஆர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன் ரயில்வேஸ், மெட்ரோ ரயில், ஹை ஸ்பீட் ரயில், பவர் டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 வேக்கன்சிஸில் கம்யூனிட்டி வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. யூஆருக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2 அப்படின்னு வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியுமே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து கட்டாயம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவோம், தேவைப்பட்டால் வெளிநாட்டில் கூட போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டால் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஷூரிட்டி பாண்டு இருக்குங்க. பாண்டுனா ஒன்றும் இல்லைங்க, மினிமம் அந்த கம்பெனியில் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஜாப் கிடைக்கணும் வரப்பிரசாதமாக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ யாரும் இந்த ஜாப் விட்டு போக மாட்டாங்க. இன்கேஸ் இதோட உங்களுக்கு பெட்டரான ஜாப் கிடச்சிடுச்சு அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சூழ்நிலைக்காக நீங்கள் இதை ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். 3 இயர்ஸ் ஒர்க் முன்னாடியே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறீங்கன்னா கம்பெனிக்கு வந்து நீங்கள் 3 lakhs பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சப்போஸ் இன்டர்வியூ வச்சாங்கன்னா இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் சொன்னேன் இல்லைங்க, டிடி வந்து யார் பேரில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா IRCON இன்டர்நேஷ்னல் லிமிடெட் பேயபிள் அட் நியூ டெல்லி அப்படின்ற பேரில் வந்து நீங்கள் வந்து இந்த டிடியை வந்து எடுக்கணும். நீங்கள் பேங்க்குக்கு போய் இந்த அட்ரஸ் கொடுத்தாலே அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக 1000 ரூபா ஆல்ரெடி நான் சொன்னது தான். SC, ST, EWS, எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 100 அப்ளிகேஷன் மேலே வந்துச்சுன்னா இவங்க வந்து வெயிட்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 75% மேலே எடுத்திருந்தீங்கன்னா டிகிரியில் 75% மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கும், 70 to 75னா 15 மார்க்கும், 65 to 70னா 10 மார்க்கும், 60 to 65னா 5 மார்க். இந்த இதில் தான் வந்து அவங்க வெயிட்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து வெயிட்டேஜ் வந்து போடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 80 மார்க்கும், 4 to 5 வருஷம் இருந்துச்சுன்னா 70 மார்க்கும், 3 to 4 வருஷம் இருந்துச்சுன்னா 60 மார்க்கும், 2 to 3 வருஷம் இருந்தால் 50 மார்க்கும், 1 to 2 வருஷம் இருந்தால் 40 மார்க்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெயிட்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15:1, அதாவது 1:15னா அதாவது மொத்தம் 7 வேக்கன்சிஸுங்களா, மொத்தம் 105 பேரை வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவோம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா 7 பேரை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் HRM IRCON இன்டர்நேஷ்னல் லிமிடெட் C4 டிஸ்ட்ரிக்ட் சென்டர் சாக்கெட் நியூ டெல்லி 110-017 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொரியர் பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களோட எல்லா விதமான மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களோட எல்லா விதமான மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபாக அவங்க பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி ஆர் ஆதார் ஐடி ஏதாவது ஒன்று வந்து ஐடி ப்ரூஃபாக கேட்டிருக்காங்க. நீங்கள் சிக்னேச்சரோ இல்லை ஃபோட்டோகிராஃபரோ டிடிஓ அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் 1க்கு 2 டைம் பக்குவாக செக் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. ஆல்ரெடி நான் சொன்னேன், இதற்கான ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 24 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 13 அதுக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.